அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். ஒரு சிறுத்தை என்ன செய்திருக்கின்றது, அது கடுமையான பசியாம். பசியோடு அது சென்றபோது ஒரு மலையடிவாரத்தில் 2 மான்களை கண்டிருக்கிறது. ஒன்று புள்ளிமான், மற்றொன்று சாதாரண மான். இந்த மானில் எந்த மானை வேட்டையாடுவது என்று அதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது 2 மான்களும் 2 பக்கத்திற்கு அப்படியே சிதறி ஓடிவிட்டன. உடனே ஒரு மானை அதை துரத்தி இருக்கிறது. அதாவது அந்த புள்ளிமானை துரத்தி இருக்கிறது. புள்ளிமானை துரத்தி கொண்டு செல்லும் போது அந்த புள்ளிமான் பிடிக்க இயலாத அளவுக்கு வெகு தூரத்துக்கு சென்று விட்டதாம். சரி, இந்த புள்ளிமானை விட்டுவிட்டு அந்த மற்றைய மானை துரத்துவோம் என்று சொல்லி மற்றைய மானை துரத்த எத்தனை தப்புதோ அந்த மான் கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவே இல்லையா. சரி, உடனே அந்த சிறுத்தை ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றது. இது போலத்தான் நாமும் நம்மில் ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விடயத்தை செய்யும் போது இதை செய்வோமா இல்லாவிட்டால் அதை செய்வோமா என்று ரொம்பவுமே தயங்குவோம். தயங்கி தயங்கி நாங்கள் இருக்கும்போது அந்த காரியம் கைகூடாமலேயே போய்விடும். அந்த சிறுத்தைக்கு என்ன நடந்தது கொஞ்சம் நன்றாக யோசித்து பார்ப்போம். என்று சொன்னால் அந்த சிறுத்தை இந்த புள்ளிமானை சாப்பிடுவதா இல்லாவிட்டால் அந்த மற்றைய மானை சாப்பிடுவதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் 2 மான்களும் 2 பக்கத்திற்கு அப்படியே ஓடி சென்று விட்டது. அதே போல்தான் எங்களது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விடயம் நடக்குமாக இருந்தால் சரியான நேரத்தில் நடக்கும். ஆனால் அதில் எந்த விடயம் சரியானது என்று சரியான நேரத்தில் நாங்கள் தேர்வு செய்யாமல் இருந்தால் அந்த விடயம் நம்மை விட்டு சென்றுவிடும். இக்கதையில் வரும் சிறுத்தையை போல் நம்மில் எத்தனை பேர் இருக்கின்றோம். எனவே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதில் நாங்கள் நிலையாக நிற்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த கதையை நாங்கள் கூறலாம்.